everyone, நான் மோனிஷா. வெல்கம் டு கெமிஸ்ட்ரி சேனல். இன்னைக்கு நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல டெட்ராஹெட்ரல் ஃபீல்ட் ஆஃப் ஸ்பிளிட்டிங் டாபிக் பார்க்க போறோம். ஓகேவா? திஸ் கம்ஸ் அண்டர் தி கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆக்டாஹெட்ரல் ஃபீல்ட் ஆஃப் ஸ்பிளிட்டிங் வந்துட்டு பார்த்துருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்பிளிட்டிங் இன் டெட்ராஹெட்ரல் ஃபீல்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டி ஆர்பிட்டால்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ரைட்? டி ஆர்பிட்டால்ஸ்ல என்னென்ன இருக்குது? 5 ஆர்பிட்டால்ஸ் வில் பி தேர். ஸோ ஒன்று வந்துட்டு dxy, dyz, dzx, dx square minus y square, dz square. These are the orbitals. ஓகேவா? இதெல்லாம் orbitals. இதில் இது மூணுமே வந்துட்டு இன் பிட்வீன் தி ஆக்சிஸ் இருக்கும். எது இன் பிட்வீன் தி ஆக்சிஸ் இருக்கும்? லோப்ஸ். ஓகேவா? லோப்ஸ்னா என்னது? எலக்ட்ரான் இருக்கிறது மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேஸ். ஓகேவா? எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்கிற பிளேஸ் தான் வந்துட்டு லோப். அது வந்துட்டு இன் பிட்வீன் தி ஆக்சிஸ்ல இருக்கும். ஓகே, ஸோ இதே வந்துட்டு dx square minus y square and dz square எப்படி இருக்கும்னா ஆன் தி ஆக்சிஸ் ஆர் அலாங் தி ஆக்சிஸ் இருக்கும். சரியா? ஸோ இதில் எது ஆன் தி ஆக்சிஸ், அலாங் தி ஆக்சிஸ் இதுவுமே லோப்ஸ் தான். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. ஸோ see the examples. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆக்சிஸ் இங்கே இருக்கா, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். we have எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இதில் வந்துட்டு லோப்ஸ் எப்படி இருக்கு? ரெண்டு ஆக்சிஸ்க்கு நடுவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அதனால இன் பிட்வீன் த ஆக்சிஸ். ஸோ இதோட நேம் எப்படி சொல்றது? இந்த ஆக்சிஸோட அண்ட் இந்த ஆக்சிஸோட நேமை வந்துட்டு நம்ம சேர்த்து எழுதணும், dxy. அதே மாதிரி இதுக்கு நேம் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆக்சிஸையும் சேர்த்து எழுதணும், dyz. இது நேம் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆக்சிஸ் சேர்த்து எழுதணும், dzx. இவங்க ஒன்றுமே சொல்ல வரல. இந்த லோப்ஸ் ஆர் தி ஆர்பிட்டால் வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா இந்த ரெண்டு ஆக்சிஸ்க்கு நடுவில் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் வந்துட்டு லோப்ஸ். இந்த மாதிரி இருக்குல்ல, இதான் வந்துட்டு லோப்ஸ். இங்கே தான் வந்துட்டு எலக்ட்ரானோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் இஸ் மேக்ஸிமம். ஓகே, ஸோ எலக்ட்ரானோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் இஸ் மேக்ஸிமம். ஸோ அடுத்து இந்த கடைசியில் இருக்கிற ரெண்டு பார்த்தீங்கன்னா லோப்ஸ் வந்துட்டு ஆன் தி ஆக்சிஸில் இருக்கும். ஸோ ஆன் தி ஆக்சிஸில் இருந்தால் dx square minus y square சொல்லலாம். ஸோ ஏன் dx square minus y square? இங்கே x ஆக்சிஸ் இருக்குது, இங்கே y ஆக்சிஸ் இருக்குது. அடுத்து z ஆக்சிஸில் மட்டும் வந்துட்டு மேக்ஸிமமாக வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கனால இது dz square. ஓகே, ஸோ இப்படி தான் ஆர்பிட்டால் நேம் பண்ணணும். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 4 லிகான் இப்போ வரப்போகுது. டெட்ராஹெட்ரல் ஃபீல்டுனா என்ன அர்த்தம்? 4 லிகான் வந்துட்டு ஒரு மெட்டல் ஆட்டம் சுற்றி வரப்போகுது. இங்கே நடுவில் தான் மெட்டல் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதான் இந்த மெட்டலோட ஆக்சிஸ். ஸோ இந்த மெட்டலோட ஆக்சிஸில் 4 லிகான் வரும்போது எப்படி இருக்கும்னா இன் பிட்வீன் த ஆக்சிஸில் வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த லிகான்ஸ் வந்துட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதுவே. ஸோ இதான் வந்துட்டு நம்மளோட மெட்டல்னா சுற்றி லிகான்ஸ் வருது. ஸோ இதில் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்னா இது இன் பிட்வீன் த ஆக்சிஸ்க்கு வர மாதிரி இருக்கும். இந்த ஆக்சிஸ், லெட் மீ டூ இட் ப்ராப்பர்லி. ஸோ ஆக்சிஸ் தான் இந்த எல்லோ கலர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்சிஸ் தான் இந்த எல்லோ கலர் அப்படின்னா ஸோ எப்படி இருக்குது? லிகாண்டு இன் பிட்வீன் த ஆக்சிஸில் வர மாதிரி இருக்குது. ஸோ இதோட லிகான்ஸோட பொசிஷன் ஆர் ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் லைக் இந்த ஆர்பிட்டால்ஸ்க்கு, எதோட ஆர்பிட்டால்ஸ்க்கு? மெட்டலோட ஆர்பிட்டால்ஸ்க்கு இன் பிட்வீனில் வர மாதிரி இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா எங்கே வந்துட்டு லிகாண்ட் வந்துட்டு அட்டாக் பண்ணுன்னு பாருங்களேன். ஸோ இதான் லோப்ஸ் வந்துட்டு இன் பிட்வீன் த ஆக்சிஸ் இருக்குது. அப்போது லிகாண்ட் இங்கே வரும். அதே மாதிரி இங்கே லிகாண்ட் இங்கே வரும், இதில் லிகாண்ட் இங்கே வரும், இதில் லிகாண்ட் இங்கே வரும், இதில் லிகாண்ட் இங்கே வரும். ஸோ இப்படி பார்த்தோம்னா எந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய மேக்ஸிமமாக ரிப்பல் ஆகுது? டைரெக்டாக எங்கே எலக்ட்ரான் இருக்கும்? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரான். லிகாண்டில் என்ன இருக்கும்? பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? பேர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட் பண்ண தான் வருது. ஸோ பேர் ஆஃப் எலக்ட்ரான் இதுவும் அதிகமாக ரிப்பல் ஆகும். அப்போ இந்த மூணுமே என்ன ஆகும்னா மேக்ஸிமம் ரிப்பல்ஷனை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதுக்கு அடியில் கீழே உள்ளதில் பார்த்தீங்கன்னா லோப்ஸ் வந்துட்டு ஆக்சிஸில் தான் இருக்குது, இன்பிட்வீனில் வந்துட்டு லோப்ஸே இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு எலக்ட்ரான் வர, இந்த லிகாண்ட் வர இடத்துல எலக்ட்ரான் அவ்வளோவா இல்லை. அப்போ வந்துட்டு லெஸ் ரிப்பல்ஷன் தான் வந்துட்டு இந்த மெட்டல் நமக்கு ஃபீல் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். அப்படி பார்த்தோம்னா நம்மளோட ஸ்பிளிட்டிங் இப்போ புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்பிளிட்டிங் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே தான் நம்மளோட எனர்ஜி வந்துட்டு கீழேருந்து மேலே இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் ஆட்டம், கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் த மெட்டல் ஆட்டம். ஸோ இது ஏன் ரைஸ் ஆகிருக்கு எனர்ஜி லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெரிக்கல் ஃபீல்ட் ஆஃப் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? மெட்டல் இங்கே இருக்குது, தூரத்தில் லிகாண்ட்னால வந்துட்டு இருக்கு. ஸோ அது சேர்ந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ரிப்பல்ஷன் வந்துட்டு கொடுக்கும். அந்த ரிப்பல்ஷன்னால தான் என்ன ஆகுது? எனர்ஜி இந்த மெட்டலுக்கு ரைஸ் ஆகுது. அதனால இந்த 5 ஆர்பிட்டாலும் என்ன ஆர்பிட்டால்? டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ். இந்த 5 டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸும் எனர்ஜி மாறாமல் மேலே ஏறுது. டீஜெனரேட்னா என்னது? சேம் எனர்ஜி, அவ்வளோதான்.
ஸோ எனர்ஜி வந்துட்டு முன்ன பின்ன மாறாமல் 5மே ஒரே மாதிரி மேலே ஏறுது. ஏன்னா எல்லா லிகாண்டும் ஒரே மாதிரி ரிப்பல் பண்ணுது. பிகாஸ் எல்லாமே ஒரே ஆங்கிள்லேருந்து வந்துட்டு இருக்கனால. நியர்பை வர வர தான் என்ன ஆகும்னா ப்ராப்பராக இந்த ஆர்பிட்டால்ஸ் கூட வந்துட்டு இது ரிப்பல் ஆக ஆரம்பிக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், ரைட்? ஸோ dx ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் எது வந்துட்டு இன்பிட்வீன் த ஆக்சிஸில் இருக்கும், எது ஆன் த ஆக்சிஸில் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ த ஆங்கிள் ஆஃப் த லிகாண்ட் எப்படி இருக்கு? இன்பிட்வீன் த ஆக்சிஸில் வர மாதிரி இருக்கு. இன்பிட்வீன் த ஆக்சிஸில் யார் யார் இருக்கா? dyxy, dyz, dzx. இவங்க 3 பேருமே இன்பிட்வீன் த ஆக்சிஸில் இருக்காங்க. ஆன் தி ஆக்சிஸில் வந்துட்டு யார் யார் இருக்கா? dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர், dz ஸ்கொயர். அப்போது இது வந்துட்டு மினிமம் ரிப்பல்ஷன். அதனால தான் கீழே வந்துருச்சு. ஓகேவா? இது ரெண்டுமே என்னது? dx ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர், dz ஸ்கொயர். இது ரெண்டுமே வந்துட்டு மினிமம் ரிப்பல்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால கீழே வந்துருச்சு. இந்த மூணுமே dxy, dyz, dzx இது மூணுமே மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறனால மேலே போயிடுச்சு. dxy, dyz, dzx. ஓகே, ஸோ இந்த மூணுமே ஒரே மாதிரி எனர்ஜி லெவலில் இருக்கிறனால இதோட பேர் வந்துட்டு காமனாக ட்ரிப்ளி டீஜெனரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஒரே மாதிரி எனர்ஜி லெவலில் இருக்கிறனால இதோட பேர் டபுள்யூ டீஜெனரேட்னு சொல்லுவாங்க. ஆஸ் யூஷுவல் ஆக்டாஹெட்ரல் ஃபீல்ட் ஆஃப் ஸ்ப்ளிட்டிங்கில் பார்த்த மாதிரி இதோட வேல்யூ என்ன ஆகுன்னா, இங்கே 2 பாக்ஸ் இருக்குன்னா அதோட வேல்யூ வந்துட்டு கிராஸில் இருக்கும், மேலே இருக்கும். இல்லை 3 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வந்துட்டு கீழே இருக்கும். ஓகே, இது சும்மா ட்ரிக் தான். ஓகே, ஸோ மைனஸ் வேல்யூ எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? நெகட்டிவ் வேல்யூ வந்துட்டு எனர்ஜி லாஸ் ஆனதை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஏன் எனர்ஜி லாஸ் ஆகிருக்குன்னா, இதான் வந்துட்டு ஸ்பெரிக்கல் ஃபீல்ட்லேருந்து ரைஸ் ஆன எனர்ஜி லெவல். இந்த எனர்ஜி லெவல் தான் வந்துட்டு ஸ்பெரிக்கல் ஃபீல்டு ரைஸ் ஆகிருக்கு. இதை நம்ம 0வாக வச்சு இதோட பேர் பேரி சென்டர்னு சொல்கிறோம், சரியா? ஸோ இந்த பேரி சென்டர்லேருந்து கீழே வந்திருக்கு. அதாவது இன்டீஜர் லைன் மாதிரி. இன்டீஜரில் நடுவில் 0 இருக்கும். ரைட் சைட் போக போக பாசிட்டிவ், லெஃப்ட் சைட் போக போக நெகட்டிவ் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கிராஃப் நம்ம வந்துட்டு சின்ன வயசில் பிளாட் பண்ணும்போது y ஆக்சிஸ் மைனஸ் y ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது மேலே வந்துட்டு பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும், கீழே வந்துட்டு நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி கீழே வரும்போது நெகட்டிவ், அதாவது எனர்ஜியை லூஸ் பண்ணுது. மேலே போகும்போது பாசிட்டிவ், அதாவது எனர்ஜியை ரொம்ப கெயின் பண்ணுது. அப்போ எனர்ஜியை கெயின் பண்ணால் என்ன அர்த்தம்? ரொம்ப வந்துட்டு ரிப்பல்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, விச் இஸ் அன்ஸ்டேபிள்னு அர்த்தம், சரியா? ஸோ 2/5 இந்த இடத்துல டெல்டா டி வரும், டெல்டா நாட் வராது. டெல்டா டீக்கும் டெல்டா நாட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம கீழே எழுதியிருக்கோம். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இஸ் தட் டெல்டா நாட் இஸ் மோர் தென் டெல்டா டி. டெல்டா நாட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது டெல்டா நாட்னா என்ன அர்த்தம்? T2Gக்கும் EGக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு டெல்டா நாட். டெல்டா டீனா என்னது? T2 மைனஸ் இ. ஸோ இந்த T2Eனா என்னது? கீழே உள்ள 2 நம்ம ஈன்னு சொல்லுவோம், மேலே இருக்கிற 3 நம்ம T2ன்னு சொல்லுவோம். ஓகேவா? மேலே ட்ரிபிளிக்கு டி வந்துடும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிபிளி வந்தாலே டி வந்துடும். ஓகே, ஸோ 2 வந்துடுது. அடுத்து வந்துட்டு இன்னொன்று கண்டிப்பாக ஈ வரும். ஓகே, இந்த இடத்துல ஜீன்ற வார்த்தை நம்ம டெட்ராஹெட்ரல் ஃபீல்ட் ஆஃப் ஸ்ப்ளிட்டிங்கில் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த ஜீன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்துட்டு ஜெரேடு. ஜெரேட்னா வந்துட்டு சிமெட்ரிக்கலாக இருக்கிறது. ஓகேவா? இங்கே வந்துட்டு சிமெட்ரிக்கலாக இருக்காது. அதாவது டெட்ராஹெட்ரல்னா இப்படி தான் இருக்கும், ரைட்டா? ஸோ டெட்ராஹெட்ரல்னா இப்படி தான் இருக்கும். நம்ம பேக் சைடு மூவ் பண்ணோம்னா, பேக் சைடு மூவ் பண்ணணும், ஒரு ஆட்டம் இருக்கணும். ஆட்டம் இருக்கா? இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆட்டம் இல்லாத கேஸில் இது வந்துட்டு அன்ஜெரேட். அன்ஜெரேட் நம்ம எழுத மாட்டோம், சரி? அதனால தான் இந்த இடத்துல ஜி வரலை. ஸோ ஆக்டாஹெட்ரல் பார்த்தீங்கன்னா ஜெரேட். ஓகே, ஆக்டாஹெட்ரல் எப்படி இருக்கும்? ஸோ இங்கே நடுவில் இருக்குது, இப்படி தானே ஆக்டாஹெட்ரல் இருக்கும், 6 இருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் போனால் இருக்குது ஒரு ஆட்டம், பேக்கில் வந்தால் ஒரு ஆட்டம் இருக்குது, ஃப்ரண்ட்டில் இருக்குது, பேக்கில் இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்பராக வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கிறதுனால இது வந்துட்டு ஜெரேட். அதனால் ஆக்டாஹெட்ரலுக்கு ஜி வரும், டெட்ராஹெட்ரலுக்கு ஜி வராது. ஸோ அப்படியே நம்ம எழுதணும். ஓகே, ஸோ டெல்டா டீனா அப்போ என்னது? T2க்கும் ஈக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஆக்டாஹெட்ரலில் வந்துட்டு 6 லிகாண்ட் ரிப்பல் பண்ணுது, அப்போ மேக்ஸிமம் ரிப்பல்ஷன் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா டெல்டா நாட் வந்து டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது பெரிய கேப் இருக்கும். ஓகேவா? இந்த 3 ஆர்பிட்டால், இந்த 2 ஆர்பிட்டால் நடுவில் கேப் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆக்டாஹெட்ரலில். டெட்ராஹெட்ரலில் 4 லிகாண்ட்னால வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் லெஸ் ரிப்பல்ஷன் தான், சரியா? லெஸ் ரிப்பல்ஷன்னால இதோட கேப் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அதோட வேல்யூ தான் இங்கே எழுதியிருக்காங்க. டெல்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 9/4 டெல்டா டி. இந்த வேல்யூ நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கேன். ஓகே, ஸோ டெல்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 9/4 டெல்டா டி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி எலக்ட்ரான் ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது எழுதிருந்தேன். ஸோ எனர்ஜி வந்துட்டு கீழேருந்து மேலே ரைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்க மெட்டல், இது ஸ்பெரிக்கல் ஃபீல்டு வருது. அடுத்து வந்துட்டு இதோட பேர் T2, ட்ரிப்ளி டீஜெனரேட் T2, டபுள்யூ டீஜெனரேட் இ.
இதுக்கு பேர் பேரி சென்டர். இதோட வேல்யூ கிராஸ்ல வரும், அதாவது 2/5 டெல்டா டி. இதோட வேல்யூ கிராஸ்ல வரும், அதாவது -3/5 டெல்டா டி. மைனஸ் ரெப்ரசன்ஸ் தி லாஸ் ஆஃப் எனர்ஜி ஆர் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லலாம். ஓகேவா, மைனஸ்னா ஸ்டெபிலிட்டின்னு சொல்லலாம், இல்லை லாஸ் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாம். இந்த வேல்யூ நீங்கள் போட்டிங்கன்னா இட் வில் பிகம் 0.4. இந்த வேல்யூ நீங்கள் போட்டிங்கன்னா இட் வில் பிகம் 0.6. ஓகே, ஸோ 0.4 டெல்டா டி, 0.6 டெல்டா டி. ஸோ இப்போ எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் பிரச்சனையே இல்லை, 1 2 3 4 நாலுமே ஃபில் பண்ணியாச்சு. எல்லாமே ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறனால இங்கேயுமே பிரச்சனை இல்லை, ஆஸ் யூஷுவல் ஃபில் பண்ணிடலாம். இப்போ தான் ப்ராப்ளம் ரைஸ் ஆகுது. இப்போ நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுவீங்க? ஸோ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் வருது. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்னா என்ன பார்த்துருக்கோம்? பேர் அப் பண்ணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா, பட் இந்த இடத்துல இது நடக்காது. ஏன்னா டெட்ராஹெட்ரல் ஃபீல்ட் ஆஃப் ஸ்பிளிட்டிங்கில் வந்துட்டு நோ பேரிங், எல்லாமே வந்துட்டு ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஏன் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக இருக்கும்? இப்போ தான் சொன்னோம் டெல்டா டி வந்துட்டு ஸ்மால் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பேர் பண்ணுறதுக்கு பதிலாக ஜம்ப் பண்ணிடும். இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறது ஈஸி டெட்ராஹெட்ரல்ல. ஓகேவா, ஸ்ட்ராங் ஃபீல் வந்தாலும் சரி, வீக் ஃபீல் வந்தாலும் சரி, இட் வில் ஜம்ப், இட் வில் நாட் பேர். இங்கே நெசசரி கண்டிஷன் இல்லாமல் 5 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிவிட்டு 6வது எலக்ட்ரான் வரும்போது மட்டும்தான் பேர் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேர் ஆகாது. ஏன்னா அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டெல்டா டீன்ற கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது. பேர் ஆகிறதுக்கு அது செலவு பண்ணுற எனர்ஜியை விட ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு எனர்ஜி ரொம்ப கம்மி. அப்போது 1 2 3 4 இப்படி தான் ஃபில் ஆகும். இது வந்து டெட்ராஹெட்ரல் கேஸில். ஓகே, ஆக்டாஹெட்ரல் கேஸ்லேயும் வந்துட்டு இதான் நடக்குது. ஓகே, ஆக்டாஹெட்ரல் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் கேஸில் அது நடந்துச்சு. வீக் ஃபீல்ட் லிகாண்ட் கேஸ்லேயும் இதே தான். ஸோ எனர்ஜி கீழேருந்து மேலே ரைஸ் ஆகுது. 1 2 3 4 நோ ப்ராப்ளம். 1 2 3 4 இவ்வளோ பிரச்சனை இல்லை. இப்போ வீக் ஃபீல்ட் லிகாண்ட் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு டஸ் நாட் பேர், நோ பேரிங். ஓகேவா, நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படின்றப்போ வந்துட்டு 1 2 ஜம்ப் பண்ணிடும், 3 4. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். சரியா, ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இதோட பேர் T2, இதோட பேர் E. இதே மாதிரி வந்துட்டு D1லேருந்து D10க்கு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், போத் ஃபார் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அண்ட் வீக் ஃபீல்ட் லிகாண்ட். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு டூ யுவர் ப்ராப்ளம்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.